கிருபை என்ன பண்ணுது? கிருபை திரும்ப உங்களுடைய நேசத்தை எதிர்பார்க்குது. பாருங்க, மறந்துட்டீங்க, பரவாயில்ல, நீங்கெல்லாம் முழிச்சிட்டு பார்த்தாலே தெரியுது. அப்படியா பாஸ்டர், கிருபை எதிர்பார்க்குதா? ஆனால் இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிறத நீங்கள் தயவு செய்து மறந்துடவே கூடாத இன்னும் கிருபையை தான் பார்க்க போகிறோம். அடுத்த வாரமும் கிருபையை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவை நான் உங்களுக்கு இதில் கொண்டு வந்துட்டு இருக்கேன். சரியா? கிருபைனா என்ன சொல்லுங்க. போன முறையும் கேட்டேன், யார் சர்மிலாட்ட கேட்பா, அவங்க தான் முத ஐயோ நாங்க கிருபைனா என்னன்னா ஐயோ ஐயோ. ஆமா, இப்ப பாருங்க, அன்டிசர்வ்ட் ஃபேவர் அப்படின்னா என்னது? அதாவது அது இங்கிலீஷ்ல ஒரு அர்த்தம் இருக்கு, அது அன்மெரிட்டட். அதையே தமிழுக்கு மாற்றணும்னா அதுக்கு முதல்ல வார்த்தையே இல்லை, அன்மெரிட்டட்னு நானும் தேடி பார்த்தேன். அன்மெரிட்டட்ன்ற அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய செயல்களே இல்லாம உன்னை தேடி வந்த அவருடைய தயவு தான் கிருபைன்னு. இப்ப பாருங்க, அதுதான் எல்லாருக்கும் கிருபைன்னு விளங்கிருச்சு. உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துல எல்லாரும். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னே, ஒரு நிமிஷம் இருங்களேன், போன் ஆஃப் ஆகிட்டே இருக்கு, ஆன் பண்ணி வச்சுப்போம். ரைட். உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துல எல்லாருக்குமே இப்ப என்ன விளங்கிருக்கு? கிருபைனா என்னன்னு கேட்டீங்கன்னா டப்புன்னு அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெடியா இன்னைக்கு வார்த்தைக்கு உங்க இருதயத்தை இன்னைக்கு நான் கொஞ்சம், ஆமா அதுக்கு தானே இருக்கும், அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னது? எனக்கு தகுதியே இல்லை, ஆனா அவர் எல்லாத்தையும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தொடங்கிட்டாரு. அது உண்மையானா உண்மைதானே? பாருங்க, முதலாவது 2 கொரிந்தியர் 13:14 இந்த வசனத்தெல்லாம் குறிச்சு வச்சு கட்டாயம் வீட்டுக்கு போய் வாசிக்கணும். சரியா? போன் இருந்தா போன்ல எழுதி வச்சுங்க, வீட்டுக்கு போய் வாசிங்க இந்த வசனங்களை. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 14வது வசனம் என்ன எழுதியிருக்கு? என்னது தமிழ்ல? இதுதான் எல்லா சபையிலும், ஒரு நிமிஷம், இதுதான் எல்லா சபையிலும் இதை தான் சொல்லி கூட்டத்தை முடிப்பாங்க. உங்கள் கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். இந்த 3 பேருக்கும் என்னது? 3 பேரை பத்தி பேசும்போதே முதல்ல என்ன வந்துருது? முதலாவது இயேசுனாலே என்னது? கிருபைதான். கிருபைதான், உண்மைதான். பிரச்சனை கிருபையில் அல்ல, பிரச்சனை நம்ம அந்த கிருபை என்னன்னு விளங்கிட்டு இருக்கோன்றதுல தான். அதாவது இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8வது வசனம் என்னது? விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்க, அது தெரியாதுல்ல உங்களுக்கு எல்லாம், அது எடுங்கம்மா. 2:8 உங்களுக்கு எல்லாம் மண்டலி இனிமே கொட்டி கொட்டி தான் சொல்லி கொடுங்க. இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சுங்க, எழுதி வச்சு வீட்டில் இதெல்லாம் மனப்பாடம் ஆயிரணும் உங்களுக்கு. சரியா? என்ன எழுதிருக்கு? கிருபையினாலே. என்னத்தினாலே? கிருபை. இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும். சரியா? இன்னைக்கு இதை நல்லா பெற்றுக்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க. இது உங்களால் உண்டான அல்ல, இது தேவனுடைய, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அஞ்சலுங்க, விளங்குதா என்ன எழுதியிருக்குன்னு? விளங்குதா என்ன எழுதியிருக்குன்னு? என்ன எழுதியிருக்கு? கிருபையினால நீங்க விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ரொம்ப சத்தமா இருக்கும், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க இத. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இது எதுன்னு தெரியுமா? சத்தத்தையே கம்மி பண்ணுங்க. கவனிக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு வசனத்தை எடுத்து நம்ம என்ன முடிவுக்கு வந்துட்டோம்?
செயல்களே. ஹலோ, நம்ம என்ன நிஜமாலுமே கிருபையை தெரிஞ்சவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இனிமே செயல்களே இல்ல. ஒரு செயல் இல்ல சார், அவர் எல்லாமே சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். அதுடைய அது என்ன சொல்லுவாங்க, வாட் வாஸ் த கான்சிக்வென்சஸ் ஆஃப் இட்? அதுடைய பின் விளைவு என்னன்னா, தேவ பயத்தை காணோம், பக்திய காணோம். ஜெபிக்கிறீங்களா சார்? அப்பெல்லாம் நான் விடிய விடிய ஜெபிப்பேன் சார், இப்ப ஏன் ஜெபிக்கிறது இல்லை? அவரு தான் சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். என்னோட தான் இருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இந்த அன்மெரிட்டட் ஃபேவர்ன்றது, கிரேஸ் இஸ் அன்மெரிட்டட் ஃபேவர்ன்றது கிருபையினோட ஒரு 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 பகுதி, ஒரு ஒரு அங்கம், ஒரு சின்ன பகுதி. அதுக்கு இன்னொரு பெரிய ஒரு பகுதி இருக்கு. என்னோட தான் இருக்கீங்களா? விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. அதுக்கு இன்னொரு பெரிய ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இது என்ன ஆயிருதுன்னா, இந்த கிருபை என்ன சொல்லிரும், என்ன சொல்றோம், எல்லாம் முடிஞ்சது, உண்மைதான். இந்த எதுவுமே செய்ய வேண்டாம் இனிமே அப்படின்ற புரிதல் என்ன பண்ணிருது நம்மள? கரெக்டா சொல்லிட்டார் பின்னாடி, சோம்பேறி ஆக்குது. உண்மைதான். அதுக்கப்புறம் என்ன ஆக்கிறது? இட் மேக்ஸ் us irresponsible believers. பொறுப்பில்லாத தேவனை பின்பற்ற விசுவாசிகள் ஆக்கி விட்டுருது நம்மள. அதனாலதான் சொல்றேன், இந்த பொறுப்பற்ற தன்மை எங்க பாக்குறோம்னா, இப்பதான் சொன்ன மாதிரி, நான் ஒன்னும் செய்ய வேண்டாமே, இந்த ஒன்னும் செய்யாதது உன்னை எங்க கொண்டு போய் வச்சிருக்காதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு என்னது, கஷ்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, கடன் இல்லையா, இல்ல நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா நான் ஒரு மெய்ப்பனா இதை நான் உங்களுக்கு காட்டணும்ன்றது ஒரு கட்டாயம் பாருங்க. எதுவுமே மாறல, நம்ம முழுசா புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். என்னோடதான் இருக்கீங்களா? நம்ம முழுசா புரிஞ்சுக்கல. ஏன்னா மத்த வசனங்களை வாசிக்க தொடங்கினா, எனக்கு நிறைய பேருக்கு தேவன் தன்னுடைய வாழ்க்கையில, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு, இல்ல நோக்கங்களை வச்சிருக்காரு. அந்த நோக்கத்துக்கு நேரா நான் போகணும்ன்ற அந்த ஒரு யோசனையே கிருபை. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது பாருங்க. இதனாலதான் நம்ம இதை நல்லா விளங்கணும். இன்னைக்கு நான் உங்களை காட்டுறேன். இந்த கிருபை டாக்ட்ரினலி, தியோலாஜிக்கலி, அங்க கொஞ்சம் பேசி டெலிவிஷன் கொஞ்சம் உள்ளுக்கு சொல்லுங்க. ஒரு வேலையை வந்து தொடங்கினாங்க. நாட் நவ, டெல் them. I don't want this to be disturbed. கவனிக்கிறீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? சரி. டாக்ட்ரினலினா என்னது? போன வாரம் கண்டுபிடிச்சிருந்தோம். என்னது? கோட்பாடுகள், இல்ல இறை. தியோலாஜிக்கல்னா இறையியல் அப்படின்னா என்ன? நம்ம அறிவியல் அந்த மாதிரி. இது இறை, தியோலாஜி. அப்ப தியோலாஜிக்கலி, டாக்ட்ரினலி இதை உட்கார்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கிரும். இந்த கிருபைய ரெண்டு விதமா காட்டுறாங்க. ஆமென். அப்பா, அந்த காலத்து பிதாக்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்கணும் பாருங்க. இல்லைன்னா நம்ம தான் எதையோ ஒரு இதுல அப்படியே போயிருந்திருப்போம். ரெண்டு விதமா இந்த கிருபைய காட்டுறா. ஒண்ணு வந்து உன்னை ரட்சிக்கிற கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிருபையால ரட்சிக்கப்பட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? உன்னை ரட்சிக்கிற ஒரு கிருபை. இன்னொன்னு, உன்னை செயல்படுத்த வைக்கிற கிருபை. செயல்படுத்த வைக்கிற, இல்லாட்டி உனக்கு அதிகாரம் அளிக்கிற
இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சேவிங் கிரேஸ் or enabling and empowering grace. விளங்குதா? இப்ப போன வாரம் ஒரு வசனத்தை வாசி, எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? என்னது, 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியர் 15:10. அதை எடுங்க, திரும்ப பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:10. என்னது, என்னவா பிரிச்சிருக்கோம்? இப்ப அதுக்கு முன்னாடி என்னவா பிரிச்சிட்டோம்? கிருபைய உன்னை இப்ப பாபுவ தேவன் ரட்சிக்கணும் போது அவர் சொல்றாரு, உன் செயல்களை வைத்து நான் உன்னுடைய செயல்னால இது இல்லவே இல்லை, என்னுடைய ஈவு உன்னை ரட்சித்தது. இதுக்கப்புறமும் 1 2 3 செயல்களை அவர் செய்ய கொடுக்கல, ஆனா அவருடைய கிருபை இன்னொன்னு பண்ணுது. என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் எடுத்து பேசிருங்கம்மா, எடுத்து பேசிருங்க. கவனிக்கிறீங்களா? இந்த மைக் என் கையில நான் எடுத்து இந்த மைக்ல பேசும்போது என்னுடைய சத்தம் பெருசாகுதா? அம்மா எடுத்து ஆஃப் பண்ணுங்க, இல்ல பேசுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி முடிச்சிருங்க. இல்லாட்டி எல்லாரும் உங்களை தான் கவனிப்பாங்க, என்ன கவனிக்காம. சரி, என்னோட தான் இருக்கீங்களா? ஓகே, மறந்துடாதீங்க. என்னவா பிரிக்கிறோம்? ரட்சிக்கிற ஒரு, மறந்துடுவேன் பாஸ்டர், கட்டாயமான எழுதி வச்சிங்க. ரட்சிக்கிற ஒரு கிருபை உங்களை enabling கிரேஸ்னா, இப்ப நான் என்னன்னு சொல்றேன், மைக்க வச்சு நான் பேசுறேன், என்னுடைய சத்தம் பெருசாகுது, எதிரொலிக்குது. கரெக்ட். மைக்க நான் வச்சுக்கிறேன். இந்த மைக் தானா ஏதாவது செய்யுமா? இல்ல நான் தனியா பேசும்போது இந்த மாதிரி இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டா இதுதான் அந்த enabling, என்னை செயல்பட வைக்கிற கிருபை. ஒரு வேளையும் நான் செய்ய வேண்டாம்னு இல்ல, என்னை இன்னும் அதிகமா விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. என்னை இன்னும் அதிகமா செய்ய வைக்கிறதுக்கு தான் இது, இந்த கிருபை. அங்க வேண்டாம், எபேசியர் 2:10 எடுங்க, அப்புறம் இங்க போவோம். எபேசியர் 2:10 என்ன எழுதிருக்கு? பாருங்க, என்ன எழுதியிருக்கு? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கும். ஒரு நிமிஷம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. நீங்க சிருஷ்டிக்கப்பட்டதே எதுக்கு தானா? நற்கிரியைகளை. கிருபை எல்லாத்தையும் செஞ்சிருச்சு, நான் ஒன்னும் செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க சிருஷ்டிக்கப்பட்டதே செய்யறதுக்காக தான். அதை நீங்க செய்யறதுக்காக தான் இந்த கிருபையே. விளங்கி இருக்கணுமே. நம்ம தப்பு பாருங்க, அன்மெரிட்டட் ஃபேவர்ன்றது ஆக்சுவலா இந்த கிருபையுடைய ஒரு சின்னூண்டு அங்கம் தான் ஒழிய அது கிருபை இல்ல. கிருபை ஆக்சுவலா என்ன செய்யுதுன்னா, உங்களை என்னெல்லாம் நீங்க செய்யணுமோ அது எல்லாத்தையும் சரியா செய்ய நான் இப்ப காட்ட போறேன் பாருங்க. வசனம் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு விளங்கிற, ஓஹோ இதை விளங்காம தான் நம்ம இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தோமா. அதை எடுங்கம்மா. இப்போ எங்க பார்த்தோம்? 1 கொரிந்தியர் 15:10. இந்த வசனத்தை நான் இப்போ ஒரு 1000 முறை வாசிச்சுட்டேன். அப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு தேவன் பேச தொடங்கிறார். நீங்க வார்த்தையோட நேரம் செலவிட தொடங்குனீங்கன்னா அவர் பேச தொடங்கிடுவாரு. என்ன எழுதிருக்கு? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. யாரு? பவுல் சொல்றாரு, I am what I am because of the grace of God. இருக்கிறதே தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதுவாய் இருக்கவில்லை அப்படின்னு அவர் கிருபையை ஒட்டு கொடுக்கல. ஒரு நிமிஷம், அவர் கிருபையை விட்டே கொடுக்கல. ஏன்னா இப்ப நம்ம செயலே இல்லைன்னு தானே சுத்திட்டு இருக்கோம். நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா இங்க என்ன, அவர் அடுத்து என்ன சொல்றாரு? அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இங்க இருக்க அத்தனை பேரோடையும் நான் தான் அதிகமா
பிரயாசப்பட்டேன். பிரயாசப்படுறேன்னு என்னது? இங்க இருக்கிற அத்தனை பேரோடைய அதிகமா தான் நான் தான் கிரியை செஞ்சேன். ஆனாலும் நான் அல்ல, நான் இல்ல, அந்த கிருபை தான். ஏன்னா அந்த கிரியையை செய்ய வச்சதே எதுதான்? அந்த கிருபை தான். விளங்குனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருக்க அவர் பாருங்க எவ்வளவு போல்டா சொல்லிட்டார். இங்க இருக்கிற அத்தனை பேரை விட நான் தான் அதிகமா செஞ்சேன். ஆனா நான் இல்ல, yet not I, இங்கிலீஷ்ல எனக்கு yet not I but the grace that is with me always. எல்லாத்தோடையும் அதிகமா நான் தான். அவருடைய வாழ்க்கை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். மனுஷன் ஒரு இடத்துல இருந்தது எத்தனை சபையோ தொடங்கினார், இங்க போறாரு அங்க போறாரு, நேரம் கிடைக்கிற நேரத்துல டென்ட் வச்சு தச்சு வித்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இங்க கவுன்சில் பண்ணிருக்காரு, அங்க சிறையில போய் நான் ராஜாவை பார்க்க போறேன்னு போறாரு. போற இடத்துல கப்பல் எல்லாம் உடைஞ்சு மூழ்கி போறாரு, ஒரு இடத்துக்கு போறாரு வராரு. அப்பா 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 அவர்னால, ஏன்னா இந்த கிருபை வந்து அவருக்குள்ள இருக்க நோக்கத்தை செஞ்சு முடிக்க வைக்கிறதே இந்த கிருபை தான். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எதுவும் செய்ய வேண்டாம், கிருபை வந்துருச்சு, எதுவும் செய்ய வேண்டாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப உன் மேல இருக்க நோக்கம் என்ன ஆகுறது? விளங்குதா உங்களுக்கு? yet not I. என்னோட அம்மா காலையில இருந்து நேரம் இருந்துச்சு கூப்பிடல. கவனிக்கிறீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசிட்டு இருக்கிறது? See, we were never meant to be without purpose. நோக்கம் இல்லாம வாழ்ற ஒரு கூட்டமா நாங்க இருக்கிறதுக்காக அழைக்கப்படவே நற்கிரியைகளுக்காக அழைக்கப்பட்டோம். நற்கிளைக்காக அழைக்கப்பட்டோன்னு இல்லை அங்க. ஆனா எழுதி இருக்கிறது என்னன்னா, நீ படைக்கப்பட்டது, உன்னை உருவாக்குனதே, அப்படின்னா உன்னை உலகத்துல வச்சதே நீ செய்யணுன்றதுக்காக தான். ஆனா கிருபை எல்லாம் செஞ்சிருச்சு சார்னு நீங்க உட்கார்ந்துட்டு இன்னும் அந்த பிரச்சனை தான். இன்னும் அதே சைக்கிள்ல போய் சிக்கிக்கிட்டு, அதே பேட்டர்ன்ல சிக்கிக்கிட்டு, அதே நேரத்தில் அதே சோத்தை போய் முட்டிக்கிட்டு. ஆமே, நீங்க செய்ய வேண்டிய என்னெல்லாம் இந்த உலகத்துல தேவனுடைய நோக்கம் இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் எப்ப கையை வைக்கிறீங்களோ அப்பதான் இதெல்லாம் உடையுது. அதுக்குள்ள கையை வைக்கிறதுக்கே உங்களை உதவுறது அவருடைய கிருபை தான். இவர்கள் எல்லோரோடையும் அதிகமா நான் தான் செய்யறேன், ஆனாலும் நான் இல்லை, அந்த கிருபை தான். அப்படின்னா அவர் பொய்க்கு கிருபைக்கு கிரெடிட் கொடுக்கல. அவருக்கு என்ன, இப்ப நான் தாங்க எல்லாம் செஞ்சேன் ஆனாலும் கிருபை தான். அப்படி இல்லை. அவர் பொய்க்கு எதுக்கு இன்னொரு விஷயத்துக்கு கிரெடிட் கொடுக்கணும்? விளங்குதா? நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, என் பலத்தால செஞ்சுட்டு, நான் எதுக்கு பாபு தான் நல்லவர்னு சொல்லணும்? நான் தான் செஞ்சேன்னு சொல்லியிருக்கலாம்ல. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆனாலும் நான் இல்லை கிருபைன்னு சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கிருபை தான் சார் என்னை இவ்வளவையும் செஞ்சு வச்சுதுன்றது அர்த்தம். அதுதான் அது enabling and the empowering grace of God. என்ன ஒவ்வொரு நாளும், நேற்று நைட்டு 10:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் கொஞ்ச நாளா ஜெபிச்சுட்டு இருக்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி இருந்தார், முதல்ல பேசலாமா என்னன்னு பார்த்தா, நான் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனேன், என் ரிப்போர்ட் வந்து ஃபுல்லி க்ளீன், கேன்சர், ஃபுல்லி க்ளீன். டாக்டர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா கங்க்ராச்சுலேட் பண்ணி நீ போய் சந்தோஷமா வாழுன்னு சொல்லி அனுப்புனாரான் டாக்டர். கூப்பிட்டு எனக்கு கட்டாயம் நான் உங்களுக்கு ஏதாவது விதைக்கணுமே, எப்படி விதைக்கிறது? நான் இப்ப சொன்னேன் அதெல்லாம் இருக்கட்டும், என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. ஆனா பாருங்க இது அவன் என்கிட்ட நோயின்னு வரும்போது நான் போயிட்டு கவலைப்படாத கிருபை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லல. அவனுக்கு உட்கார்ந்து வார்த்தைய கொடுத்தேன், அப்புறம் ஜெபிச்சேன். என்னோட தான் இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நான் செஞ்சு அந்த சுகத்தை அவன் பெற்றுக்கிறதுக்கு என் பலம் இல்லை, கிருபை. அதுதான் அர்த்தம்.
அதுதான் அர்த்தம். அந்த கிருபை என்னை இதெல்லாம் செய்ய வைக்குது, என்னை முட்டிய போட்டு ஜெபிக்க வைக்குது, என்னை எழும்புனா உட்கார்ந்தா நடந்தா தேவனுடைய வார்த்தையை யோசிக்க வைக்குது, தேவனுடைய நோக்கத்தை பார்க்க வைக்குது, சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே உதவணுமே அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தை. எது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு? ஏன் பலத்துல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது ஏன் பலன் இல்ல, அதுதான் தேவனுடைய கிருபை. God's empowering grace. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. நம்ம இன்னும் கிருபை கிருபைன்னு போயிட்டு அதே பிரச்சனையை பண்ணிக்கிட்டு, அது ஏன் தெரியுமா, ஏன் அதையே திரும்ப திரும்ப பண்ணி அப்படியே உழப்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? அதுதான் ஒன்றும் அவர் செய்ய மாட்டாரு, என்னதான் மன்னிச்சிட்டாரு, நான் என்னத்தை வேணாலும் பண்ணிட்டு போயிடும். அது உண்மைதான். ஆனால் நீ எப்போ வளர்றது, அவருடைய நோக்கம் எப்போ நிறைவேறுறது, நீ செய்ய வேண்டியவற்றெல்லாம் இந்த உலகத்தில் நீ என்னைக்கு செஞ்சு முடிக்கிறது? ஆமென். பாருங்க, கிருபைக்கு என்னோடதான் இருக்கீங்களா? கொஞ்சம் ஆழமா போட்டுமா? கிருபைக்கு grace needs participation. கிருபைக்கு பங்கேற்பு, கிருபைக்கு பங்கேற்கிறது ரொம்ப without participation grace is powerless. நீ பங்கேற்காத வரைக்கும் கிருபை வல்லமையற்றதா இருக்குது. பாருங்க, அதனாலதான் கிருபையை பெற்றுட்டீங்க. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? பவுல் எழுதுறாரு எபேசியர் 1ல நினைக்கிறேன், சொல்றாரு, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை நிறைத்து வச்சிருக்கிறாராம், சகல ஆசீர்வாதங்களும். ஆனா ஏன் அதை பார்க்க முடியல? Because grace needs participation. கிருபைக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை. இந்த பங்களிப்பு தான் விசுவாசம். உங்களை விளங்குனா நீங்க ஒரு ஆமென் சொல்லி இருக்கணும். கிருபைக்கு உங்களுடைய பங்கேற்பு ரொம்ப முக்கியம். இந்த பங்கேற்பு தான் விசுவாசம். கிருபையும் விசுவாசமும் என்னைக்குமே கை கோத்து தான் நடக்கணும். பாருங்க, இல்லாட்டி இந்த பைபிள்ல இதெல்லாம் எழுதி இருக்க வேண்டிய அவசியமே ஏன்? எங்கெல்லாம் கிருபை வருதோ அதுக்கு ஈக்குவலா விசுவாசத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. ஏன் நாங்க கிருபையை மட்டும் எடுத்து நான் ஒன்னும் செய்ய வேண்டாம் உட்காந்துருக்கிறதுக்கா? அனிதாவுக்கு சாப்பிட்டாதான் அவங்களுக்கு ஊட்டச்சத்து, என்னது நரிஷ்மெண்ட் இஸ் வாட், ஊட்டச்சத்து அவங்களுக்கு கிடைக்குது. ஆமாவா இல்லையா? நரிஷ்மெண்ட் என்னது, அதுக்கு வார்த்தை தமிழ்ல ஊட்டச்சத்து. போஷாக்குன்னா என்னது? நரிஷ்மெண்ட். அவங்களுக்கு அதுல தான் கிடைக்குது. அதுக்கு இவங்க என்ன பண்ணணும்? இவங்களுடைய நரிஷ்மெண்ட்டுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இல்ல சார், முதல்ல காய்கறி எடுத்து இவங்க தான் கழுவணும். இல்ல சார், நான் வேலைக்காரன் வச்சிருக்கேன், அவன் கழுவி கொடுத்துருவான். சரி, அதை வெட்டி இல்ல சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன். சரி, நான் ஹோட்டல்லாம் என்ன போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஆனா அதை நீ தானே கையில எடுக்கணும். இல்ல மனைவி எனக்கு ஊட்டி விடுவாங்கன்னா ஊட்டிட்டு போட்டோம். முழுங்கிறதுக்கு, மெல்றதுக்கு, அதை ஜீரணிக்கிறதுக்கு உனக்கு வேண்டிய நரிஷ்மெண்ட் நீ பெற்றுக்கணும்னா அது நீ பங்கேற்றாதான் நடக்கும். விளங்குதா இல்லையா நான் பேசுறது உங்களுக்கு?
கிருபையை தப்பா விளங்கி ஏமாந்துடக்கூடாது பாருங்க. என்னுடைய பங்கேற்பு இல்லாம கிருபை, இதான் இந்த மைக் சொன்னேன்ல, என்னுடைய பங்கேற்பு இல்லாம இதுவும் ஒண்ணுமில்லை, நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டா இந்த ஏரியாவே நீங்க காதை மூடுற அளவுக்கு நான் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்குது? நேரம் வேற ஆயிட்டே போகுது. கிருபைய தியோலாஜிக்கலி, டாக்ட்ரினலி இஃப் யூ ஸ்டடி, அது நல்லா உட்காந்து படிச்சீங்கன்னா கிருபைய 2 அழகா வேதம் பிரிச்சு காட்டுது. என்னது? உன்னை ரட்சிக்கிற கிருபை, உன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உன்னுடைய கிரியைகளினால் உன்னை ரட்சிக்கல, உன்னை ரட்சிக்கிற கிருபை. அப்புறம் உன்னை பலப்படுத்தி அதிகாரத்தை கொடுத்து உன்னை என்னேபிள் பண்ற அவருடைய கிருபை. அந்த கிருபையும் விசுவாசமும் கைகோர்த்து நடக்க தொடங்கிட்டா இந்த உலகத்தை புரட்டி போடலாம். ஏசாயா 5வது, அதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம்? பேதுரு இங்கே கிறுக்கி வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. நான் மனைவியை வாசிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். 1 பேதுரு 5:10 வசனம் பாப்போமா? என்னோட தானே இருக்கீங்க? எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசிட்டு இருக்கிறது? சத்தமா ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். என்ன எழுதிருக்கு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, மெதுவா என்ன எழுதிருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய. யார் இவரு? சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. கொஞ்சம் இருங்க. சகல கிருபைனா என்னது? சும்மா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது வெறும் தமிழ். சகல கிருபைனா என்னது? ஒரே கிருபை இல்ல, பலவித. ஒரு கிருபை இல்ல. இந்த அன்மெரிட்டட் ஃபேவர்ன்றது ஒரு சின்ன பகுதின்ற மாதிரி நிறைய கிருபைகள் இருக்கு. இந்த சகல கிருபைக்கும் தேவன் அவர்தான். இந்த கிருபையை வச்சு என்ன செய்யறாராம் பாருங்க. தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க. இதை நான் படிச்சு கொடுத்திருக்கேன் இங்க. the process எல்லாரும் ஒரு ப்ரோசஸ்க்குள்ள போய் தான் வரணும். வேற வழி இருந்தா எனக்கு சொல்லி கொடுங்க. பாட அனுபவிச்ச அந்த ப்ரோசஸ்க்குள்ள நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கிருபை என்ன தெரியுமா பண்ணுது? உன்னை சீர்படுத்தி. கிருபை என்ன பண்ணணுமா? முதல்ல உன்னை என்ன பண்ணணும்? சீர்படுத்தி. கொஞ்சம் இருங்க, அங்க போலாம். சீர்படுத்தினா என்னது? உன்னை இந்த கிருபையுடைய வேலை என்னது? நீ பாட்டு உட்கார்ந்து இல்ல, கிருபை தான் உன்னை ஸ்திரப்படுத்தி அப்புறம் ஸ்திரப்படுத்தி உன்னை எஸ்டாப்லிஷ் பண்ண. It makes you perfect. It establishes you. பலப்படுத்தி. It strengthens you. நிலைநிறுத்துவாராக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. இந்த கிருபை பாருங்க, சகல கிருபை என்ன செய்யுது? உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துகிற கிருபை. ஆமென். Praise you Jesus. Praise you Jesus. இப்பதான் பிரசங்கம் பண்ணவே தொடங்குனேன். எனக்கு இப்ப தொடங்கினேன்னா அவ்வளவுதான். விளங்குதா உங்களுக்கு?
பாருங்க, என்ன சொன்னேன்? ஏசாயா 5வது அதிகாரத்துல நம்ம எப்படி பெர்ஸ்பெக்டிவ் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னா, உங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க புரிஞ்சுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த வசனத்தை உங்களுக்கு காட்ட போறேன். 5ஆம் அதிகாரம், அது எங்க இருக்கு? தொடக்கமே அதுதான்மா. எடுங்க, 5வது அதிகாரம் எடுங்க. இப்பொழுது இல்ல 5 ஏசாயா 5:15 இருங்க, ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். ஏசாயா 51:2 சப்பா 5 எங்கேயோ இருக்குன்னு தெரியும். ஒரு நிமிஷம். 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நான் அவளை அழைத்து, பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். கவனிங்க கவனிங்க. அவர் எழுதுறாரு, ஏசாயா எழுதுறாரு, ஆபிரகாமையும் சாராளையும் கொஞ்சம் நோக்கி பாருங்க. நோக்கி பாருங்க. பாக்குற விதத்துல தான் எல்லாம் இருக்கு. பாக்குறேன். அடுத்தது என்ன சொல்லிட்டாரு? அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாமையும் சாராளையும் கொஞ்சம் நோக்கி பாருங்க. நான் தான் அவனை ஆசீர்வதிச்சேன், நான் தான் அவனை பெருக பண்ணேன். ஆனா நீங்க கொஞ்சம் நோக்கி பாருங்க. இந்த ஆசீர்வாதமும் பெருக்கமும் வரத்துக்குள்ள அதுக்கு நடுவுல அவன் என்னெல்லாம் செய்ய வேண்டி இருந்துச்சு. கொஞ்சமா போருக்கு போக வேண்டி இருந்துச்சு. தன்னுடைய சொந்த மகனையே கொண்டு போயிட்டு பலியிட வேண்டிய நிலைமை உண்டானுச்சு. ஒரு ஆசாரியனை சந்தித்து தன்னுடைய பணத்தெல்லாம் 10% கொடுத்து ஒரு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் திரும்ப பெற்று, இதெல்லாம் அவன் பண்ணிட்டு அவனுடைய செயல்கள். நான் இந்த வசனத்தை ஏன் காட்டினேன்னா, பெர்ஸ்பெக்டிவ். இதை பார்க்கும்போது நம்ம ஆபிரகாமையும் சாராளையும் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார்னு கடன் உற்சாகமாயிருவோம். அந்த ஆசீர்வாதமும் பெருக்கமும் வரத்துக்கு ஆபிரகாமுடைய செயல், அதுதான் விசுவாசம். தேவன் அப்பவும் இரக்கம் உள்ளவரும், கிருபை நிறைந்தவரும், பொறுமை உள்ளவரும், நீடிய சாந்தம் உள்ளவமா தான் இருந்தார் அப்பவும். ஆனா 2 சேர்ந்து வேலை செய்ய வேண்டி இருந்துச்சு இது நடக்கிறதுக்கு. கிருபையும் விசுவாசமும் என்னைக்கு கை கோர்த்துச்சோ, இந்த மனுஷனை இனிமே உலகம் இருக்கிற வரைக்கும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பண்ணிருச்சு பாருங்க. நேரம் ஆயிருச்சு. 2 வசனம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். பிலிப்பியர் 1:7 எடுங்க. பிலிப்பியர் 1:7 என்ன எழுதி இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 1:7 என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும். கொஞ்சம் கவனிங்க. எங்க தொடங்குறாரு? என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக சுவிசேஷத்தை உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால். எந்த கிருபையில நீங்கெல்லாம் பங்குள்ளவர்களா இருக்கணுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ, நீங்க கவனிக்காம போயிட்டீங்களோ? இங்க தானே இருக்கீங்க. 5 நிமிஷத்துல முடிக்க போறேன். கவனிங்க. எதுக்கு அவருக்கு கிருபை இருந்துச்சா? முதல்ல எதுக்கு? கட்டுகளில். அவர் கட்டப்பட்டு இருந்த நேரத்திலையும் அந்த கட்டுகளை தாங்க வச்சது என்னதானா? நம்ம என்ன சொல்றோம்? கட்டுகளே எனக்கு வரக்கூடாது, பிரச்சனையே எனக்கு. அந்த பிரச்சனையை சந்திக்க தான் அவர் கிருபையை கொடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சுவிசேஷத்துக்காக இங்கிலீஷ்ல எழுதி when I defended the gospel. அதாவது டிஃபெண்டட்னா என்னது? சுவிசேஷத்துக்காக நான் அது போரிடுறதுக்கு தான் அது அர்த்தம். போராடினேன். அதுக்கும் எனக்கு என்னதான் தேவைப்பட்டுச்சு?
இன்னைக்கு என்னத்துக்காக நீங்க போராடுறீங்க? விளங்குதா? நான் பேசிட்டு இருக்க விளங்குதா? நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஏன் செயல்னால இல்லைன்னா வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம், எதையுமே நம்ம பண்ண வேண்டாம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கிருபை தான் நம்மளை இன்னும் அப்பவும் இந்த கிருபை தான் உன்ன. ஆனா இந்த கிருபைய ஒரு வல்லமை உள்ள சக்தியா மாத்தணும்னா நீனும் அதுவும் சேர்ந்து, விசுவாசமும் உன்னுடைய விசுவாசமும் அதுவும் சேர்ந்து உன்னோட, மை காட், விசுவாசம். அதனாலதான் அதை நான் விதையை பத்தி பேசும்போது சொன்னேன்ல, தேவனுடைய விசுவாசம் வந்து உன்னுடைய, தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய விசுவாசத்தை தொடுது இல்லையா? அது எப்ப? கிருபையும் விசுவாசமும் சேர்ந்து சேர்ந்து எப்பவுமே இந்த கையை விடாம, அது ரெண்டும், கிருபை இந்த செயல், இதுதான் செயல், இதுதான் கிருபை. இந்த கிருபை தான் இந்த செயலை செய்ய. ஆமென். 2 கொரிந்தியர் 8:7 முடிச்சிட்டேன். இன்னைக்கு முக்கியமா ஒரு வேலை செய்ய போறோம்ல, அதுவும் இங்கதான் இருக்கு பாருங்க. என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இன்னைக்கு ஒரு விதையை தூக்கிட்டு வாங்க, ஒரு விதைய. அந்த விதையை இன்னைக்கு விதைக்க போறோம். அந்த விதையை இன்னைக்கு விதைக்க போறோம். இங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க? அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இங்கிலீஷ்ல காட்டுங்க. You must abound in this grace also. அவங்க அந்த இடத்துல என்னது தர்ம கிரியைன்னு போட்டாங்க. பவுல் இங்க என்ன பேச வர்றாருன்னா, இங்க என்ன பேசிட்டு இருக்கானா, போன முறை நான் விதையை பத்தி படிச்சு கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? மசிதோனியா சபைக்கு அவன் தரித்திரத்துல இருக்கானா, அவனுக்கு அவ்வளவு பிரச்சனையா, ஆனாலும் ஆனா பயங்கரமா அள்ளி கொடுக்குறானா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குன்னு ஒரு கிருபை இருக்கு, அந்த கிருபையிலையும் நீ பெருகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபைன்றது எல்லாம் முடிஞ்சு நான் ஒன்னும் செய்ய வேண்டிய இல்ல, கொடுக்கிறதுனால அதுக்கு என்ன இருக்கு? உன்னை கொடுக்க வைக்கிறதும் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாம கொடுக்கிறத கூட பண்ண முடியாது சார். கொடுத்தா நீ பெருகுவ, கொடுத்தா நீ நல்லா இருப்பன்னு சொல்றது. ஏன்னா தேவன் எல்லாத்துக்கும் ஒரு அழகான வழியை செஞ்சு வச்சிருக்காரு. இப்ப அந்த வழியில எல்லாம் நான் நடந்து என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றணும்னா அதுக்கு என்ன தேவை? The empowering, enabling grace of God. Amen. ஆமென். பவுல் சொல்றாரு, நீ விசுவாசத்திலும், எங்கம்மா, நீ விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களும் நீ பெருகி இருக்க. அப்ப இந்த எல்லா காரியத்திலும் அவன் எப்படி பெருகினானா? அந்த எல்லா அவன் பெருகினதுக்கு காரணமே கிருபைதான். அதே மாதிரி இந்த காரியத்தை எதுல கொடுக்கிறதுல நீ பெருகிறதுக்கும் அந்த கிருபையை பெற்றிருக்கன்னு எழுதுறாரு. இந்த கிருபையிலையும் நீ பெருகணும். அப்படின்னா இது ஒரு கிருபை, இது ஒரு கிருபை, இது ஒரு கிருபை, இது ஒரு கிருபை. அதுதான் எல்லா கிருபையின் தேவன், எல்லா கிருபையின் தேவன். இந்த கிருபை எதுக்கு? உன்னை பெருக வைக்கிறதுக்கு. எப்படி பெருக வைக்குது? நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய உனக்கு உள்ள வந்து உன்னை தூண்டி உனக்கு அதிகாரத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து இதை நீ சரியா செய், நீ பெருகிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுதான் the empowering grace of God.
அதனால இனிமே அமைதியா சுவிசேஷம் சொல்ல வேண்டிய இடத்துல சுவிசேஷத்தை சொல்லணும். சுகத்துக்கு ஜெபிக்க வேண்டிய இடத்துல சுகத்துக்கு ஜெபிக்கணும். ஜெபிக்க வேண்டிய இடத்துல முதல்ல டெய்லி வீட்டில் ஜெபிக்கணும். நம்ம செய்ய வேண்டிய நிறைய அதெல்லாம் செய்யறதுக்கு தான் கிருபை. நியாயப்பிரமாணத்திலிருந்து என்னை நீக்கி விடுவித்து அவருடைய மகா அன்பான இரக்கம் நிறைந்த அவருடைய கிருபை கீழே என்னை கொண்டாந்தாராம். ஏன்? ஏன்னா அவர் என்னை சிருஷ்டித்ததே நான் செய்யறதுக்காக தான். இந்த கிருபை இல்லாம நீ ஒன்னத்தையும் செஞ்சு, ஆமா அவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த கிருபைய உனக்கு கொடுத்து செஞ்சு முடின்றாரு. ஆமென். எனக்கு தான் கிருபை இருக்கே, என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இப்ப நான் பாட்டுக்கு அப்படியே இருப்பேன்னா இருந்துட்டு போ. ஆனா எதுலயுமே என்ன இருக்காது சொல்லுங்க, நல்லா பார்த்துக்குங்க. எதுலயும் என்ன இருக்காது? பெருக்கம் இருக்காது. எல்லா விதத்திலையும் பெருகிறதுக்கு என்ன இருக்கான்? கிருபை இருக்கான். கிருபை உன்னை சொல்லுது, போதுண்டா நிறுத்து, ஓவரா பண்ணிருக்க, ஓகே நிறுத்திடணும். கிருபை தான் உன்னை, கிருபையினால தான் முடியும். வேதம் வாசிக்காம ஹலோ, கிருபையினால தான் உன்னை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு போய் உன்னை செய்ய வைக்க வேண்டியதை செய்ய வைக்க முடியும். அதற்காக தான் கிருபையை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். இன்னைக்கு கிருபையும் விசுவாசமும், நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தான் சபையில் எல்லாரும் சேர்ந்து கிருபையும் விசுவாசமும் பங்கேற்கிற ஒரு நேரம் இது. ஆமென். உங்க விதையை எடுத்துங்க, முதல்ல விதையை கையில் எடுத்துக்கங்க. நாங்கள் ஜெபிக்க போறோம். இன்னைக்கு அதை என்னெல்லாம் வேண்டாம், அதில் எதாவது எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம இது வாசிச்சுட்டு இருக்க வேண்டாம். என்னோட தான் இருக்கீங்களா? எல்லாரும் எழும்பி நிற்போமா?